ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி. நிச்சயமாக இதனை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று உன் அம்மா நான் உனக்கு உத்தரவிடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா என்றுமே உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளைக்கு உன்னுடைய மனக்கவலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் தீரப்போகின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நான் உன்னை சந்தித்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறிக்கொண்டு இருக்கின்ற ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அவரை நீ உள்ளே அழைத்து அவர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். என் தங்க குழந்தையே, இல்லை என்றால் அவர் அழுவது உனக்கும் நல்லதல்ல, அவர்களுக்கும் நல்லதல்ல. என் பிள்ளையே, இந்த அம்மா உன்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்கின்றேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நான் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார். உன் இல்லத்தில் வாசலில் கன்னிப்பெண் நிற்கின்றது அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆத்மா நிற்கின்றது என்று சொன்னால் அதனை நீ எப்படி எடுத்துக்கொண்டு நம்புவாயோ அதுபோலத்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்க குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுகின்றார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா? அம்மா இதை கண்ணார கண்டு இதை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய். அதைத்தான் உனக்கு நான் எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் சில நாட்களாக ஒருவர் வந்து கதறி அழுகின்றார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை. அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை இவரை உன் இல்லத்திற்குள் நீ அழைக்க வேண்டும். அதை எப்பொழுது அழைக்க வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு நீ என்ன செய்தால், நீ எதை செய்தால் அவர்களின் மனது சாந்தியடையும் என்பதையும் உன் அம்மா நான் இன்று சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, அதையும் நீ நிச்சயமாக கவனமாக கேட்க வேண்டும். என் பிள்ளையே, அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் தங்க குழந்தையே, வீட்டின் உள்ளே அடைந்து கிடந்து வெளியே நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றாய் அல்லவா? இது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். உன் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது. எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியவில்லை. உன்னால் பழைய நிலைக்கு வரவும் முடியவில்லை. இத்தனை பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு இருக்கின்றது என்று தெரியாமல் நீ விழிப்பிதுங்கி நிற்கின்றாய். இப்படி நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருப்பதற்கு தீர்வாகத்தான் உன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களை நீ வீட்டின் உள்ளே அழைக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். நீ எப்பொழுது அழைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது அல்லவா? எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை. என் தங்க குழந்தையே, அப்படி என்ற கவலை உன்னை திரும்ப திரும்ப வாட்டி வதைக்கின்றது அல்லவா? உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருப்பவர் வேறு யாருமில்லை. சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன உன் வீட்டில் இருக்கும் ஒருவர்தான். அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவர்தான். சிலருக்கு சிறுவயதில் இருக்கின்றவர்களும் இறந்திருக்கின்றார்களே என்று சொல்வாய்.
ஆனால் சிறுவயதில் இருக்கின்றவர்கள் உன்னுடைய குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் அல்ல என்பதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர் உன் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற ஒருவர்தான். என் குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று அவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மிகுந்த மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு சிறிய விஷயத்தை கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருப்பதை கண்டு காண்கின்ற பொழுது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது. அன்றே நாம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். இந்த வேதனையை பற்றி அவர்கள் இதை கடந்து போவதை பற்றி அவர்களுக்கு உணர்த்தி இருக்கலாமே என்று நம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்களை வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் காண முடியவில்லை என்று அவர்கள் வெதும்பி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கஷ்டப்படாதே. அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து நீ அல்லவா வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்துதான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையினால் நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட நமக்காக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையினால் நம்மை மறக்காமல் நமக்குரிய நல்ல முடிவு எடுக்க முடியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, அவர்கள் வந்துவிட்டார்கள், மனவேதனை பட்டு விட்டார்கள். அவர்களை எப்படியாவது சாந்தப்படுத்த வேண்டும். எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளையே நான் சொல்கின்றேன். முதலில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய வழியை நீ கண்டுபிடிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருடைய உதவியுமே கிடைக்காமல் அவதிப்படுகின்றார் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதனை உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்காக முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்கள் இன்றி மகிழ்ச்சியோடு விரும்ப வேண்டும். அனைவர் முகத்திலும் சந்தோஷத்தை காண வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு நல்ல முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒருபொழுதுமே யாரும் யார் மேலேயும் குற்றம் சாற்றக்கூடாது. என் தங்க குழந்தையை அப்படி காயப்படுத்தி விடக்கூடாது. இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்று நான் சொல்லப் போகின்றேன். இனி வருகின்ற அமாவாசை திதி என்று அவரை உள்ளே அழைத்து படையல் வைத்து அவர்கள் மனதை நீ குளிர வைக்க வேண்டும். அதனால் அந்த நாள் வரும் வரை நீ காத்திருக்காமல் அதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ சாதித்து விட வேண்டும். நாங்கள் நிச்சயமாக செய்வோம், உங்கள் வழிகாட்டுதலின்படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் என்று. அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று அவர்களிடத்தில் நீ சொல்லி வழியனுப்ப வேண்டும். என் பிள்ளையே, ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிறந்து விட்டாலோ அல்லது ஒருவர் இறந்து விட்டாலோ தன்னந்தனியாக தவிர்த்து நிற்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது நினைவில் இருக்கட்டும். அப்படி இருக்க வேண்டும். எல்லோரும் அப்படித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள். நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று வாழக்கூடாது. அன்று உனக்கு தெரியும் அல்லவா, நம் வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்கள் வேண்டுமானால் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து இருக்கவும் கூடாது. காலம் உனக்கு கொடுத்திருக்கின்ற நாட்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.
ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்க குழந்தையே, இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே. ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும். பொறுமையாகத்தான் வரும். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும்
முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இனிமேல் தாமதிக்க கூடாது. இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது, நடந்து முடிந்தது. என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது. அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளை, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிடப் போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தது நம் வாழ்க்கையில், எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சி
முயற்சிகளையும் இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது. உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.